அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்கவி தர்ஷன் கூட எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவுக்கரசியும் அன்புக்கரசியும் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ பார்கவி வீட்டை விட்டு போனதுனால அறிவுக்கரசி ஆதிகுணசேகரன்கிட்ட கேட்குறாங்க, அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு விடுங்க, அதான் பார்கவி அறுத்துட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, இந்த வீட்டில் முடிவெடுக்கிற அதிகாரம் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது, அது ஈஸ்வரிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி நீயே பார்த்து ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அறிவுக்கரசி போய் தர்ஷன் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அறிவுக்கரசி சொல்கிறாங்க, அன்புக்கரசியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தர்ஷன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஈஸ்வரி தர்ஷனே ஓகே சொன்னாலும் இப்போதைக்கு நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் அறிவுக்கரசி போய் ஈஸ்வரி கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் அப்பயும் ஈஸ்வரி ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஈஸ்வரி போய் ஜனனி கிட்ட பேசுகிறாங்க. நீ பார்கவியை வெளியே போய் பேசி அவளை அமுச்சு விட்டுட்ட, ஆனால் நீ நினச்சிருந்தா அவளை சமாதானப்படுத்தி அவன் மனசை மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜனனி ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜனனியும் என்னோட முடிவு உங்கள் வீட்டுக்கார ஜெயிலுக்கு அனுப்புறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்லை ஆதிகுணசேகரன் வேறு ஏதாவது பிளான் பண்ண போகிறாரா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.